ஸோ ஹலோ எவ்ரி ஒன். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னாக்கா த சவுண்ட் ஆஃப் மேஜிக் அன்னரா சுமனாரா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 போட்டிருந்தீங்களே, அதுக்கு என்ன ஆச்சுனாக்கா டியூ டு சம் இஷ்யூஸ் அது வந்து டெம்பரரியா ஸ்டாப் ஆயிருக்கு. அதோட பிளேலிஸ்ட்ல எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸோ அது வரைக்கும் ஒரே மாட்டி ஓகே, நாங்கள் ரொம்ப நாள் உங்களை வெயிட் பண்ண வச்சுட்டோம். ஸோ ஒரேடியா ஒரே ஒரு மான்வா வந்து முடிச்சிருவோம். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது வந்து மிஸ்டர் எல். ஸோ ஆல்ரெடி உங்களை மிட் நைட் பாப்பி லேண்ட்ல பார்த்துருப்பீங்க சாப்டர் 1ல. ஓகே, கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ சேசிங் த மணி அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து ஸ்டார்ட் ஆகுது. த சவுண்ட் ஆஃப் மேஜிக் அன்னரா சுமனாரா அப்படின்னு சொல்லிட்டு. யூ கைஸ், ஹவ் யூ ஹர்ட் அபவுட் மெஜிஷியன்? Yeah, the magician. You know that small amusement park on the hill is in our town. Don't that place... இருங்க ப்ரோ, கண்ணாடி போட்டுக்கிறேன், கண்ணு தெரிய மாட்டேங்குது. வயசாயிருச்சு ப்ரோ. ஆமா ப்ரோ, வயசாயிருச்சு. ஸோ பிஃபோர் தட் இது வந்து ஆக்சுவலி ஒரு சீரீஸா ரிலீஸ் ஆச்சு. பட் நான் வந்து அதை வாட்ச் பண்ணல. என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது வந்து லேட்டரா சீரீஸா வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 4 to 5 எபிசோட்ஸ் அந்த மாதிரி ரிலீஸ் ஆயிருக்கு. அதை வந்து 1 month நீங்க செக் அவுட் பண்ணி பாருங்க அப்படின்னாங்க. நம்மளுக்கு இந்த குட்டி எபிசோடு இருக்கிற மாதிரி சீரீஸ் எல்லாம் நம்மளுக்கு பிடிக்காது. கொஞ்சம் லென்த்தா இருந்தா அதை வந்து பார்த்துன்னு உட்காருவோம் நம்ம. ஆனால் நம்மளுக்கு டைம் பாஸ் ஆகும். அட் த சேம் டைம் வந்து நம்ம எக்கச்சக்க வேலை செஞ்சுட்டே இருப்போம். ஒரேடியா முடிச்சிட்டோம்னாக்கா நடுவில் பக்கத்துக்கு இருக்காது, கண்டென்ட் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் லென்த்தா இருந்துச்சு, கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா நம்ம அது வந்து வச்சு பார்த்துக்கலாம். ஓகே, ஸோ அம்யூஸ்மெண்ட் பார்க். ஓகே, ஒரு ஹில்ல வந்து ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு. அதுல வந்து ஒரு மெஜிஷியன் இருக்கிறது தான் இங்க பேச்சு போயிட்டு இருக்கு. அப்கோர்ஸ் நம்ம ஊர்ல எப்படி திண்ணையில உக்காந்து பொண்ணுங்க எல்லாம் கதை பேசுவாங்களோ அதே மாதிரி கிளாஸ் ரூம்ல உக்காந்து இந்த பொண்ணுங்க எல்லாம் கதை பேசிட்டு இருக்கா. அவ்வளவுதான் மேட்ரு. அவ்வளவு பெரிய டிஃபரன்ஸ் எல்லாம் இல்ல. இங்க வந்து கெழுவிங்க, அங்க வந்து அழுகிங்க. நல்லா சொல்ல முடியாது, எல்லாம் மேக்கப்பு. ஓகே, நோ அஃபென்ஸ் ப்ரோ, அஃபென்ஸ் எல்லாம் கிடையாது. பிஃபோர் திஸ் டிஸ்க்ளைமர், இந்த வீடியோல வர எந்த ஒரு காட்சிகளுக்கும் எந்த ஒரு பிக்சர்ஸ் அண்ட் இமேஜஸுக்கும் நாங்க ஓனர் கிடையாது. த ஒரிஜினல் ரைட்டர், ஓகே, ஒரிஜினல் ரைட்டர், இல்லிஸ்ட்ரேட்டர் அண்ட் இந்த சீரீஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க தான் வந்து இதோட ஒரிஜினல் ஓனர். தவிர நாங்க வந்து இத வந்து ஓன் பண்ணல. எஸ், ஜஸ்ட் அஸ் அ ஃப்ரெண்டா நாங்க 2 பேர் பச்சோம்னாக்க இதுல எங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் நாங்க ஷேர் பண்றோம். ஓகே, I have heard that too. He's crazy, but apparently performs the real magic. ஓ, உண்மையான மேஜிக். ஸோ அப்பேரண்ட்லி வந்து உண்மையான மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ மேஜிக் வந்து எப்படின்னாக்கா, ப்ரோ சொல்லுங்க. ஸோ மேஜிக் வந்து எப்படின்னாக்கா, இங்க பாருங்களேன், காசு இல்லைன்னு சொல்லிட்டு பூ கூட வந்து ஒரிஜினலா வச்சிருக்கானுங்க டிரா பண்றது விட்டு. ஓகே, அவனுக்கு என்ன கஷ்டமோ அவனுக்கு டிரா பண்ண வரல போல. ஓகே, இதுவே வந்து ஆக்சுவலி பிளாக் அண்ட் ஒயிட்ல தான் இருக்கு. ஆக்சுவலி ஓகே, இந்த மாதிரி யாராவது வந்து டிரா பண்ணி அவங்களோட ஸ்டோரியை வந்து சேல் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை ஜெல்லி கிரியேட்டிவ். ஸோ ஜெல்லி கிரியேட்டிவ் ஹப் வந்து ஓகே, ஸோ ஜெல்லி கிரியேட்டிவ் ஹப் வந்து அண்ட் டைப் ஆஃப் டிஜிட்டல் ஸ்டோரி டெல்லிங் பிளாட்ஃபார்ம். இங்க நீங்க நியோசிட்டி சைட் வழியா போய் இது உள்ள போனீங்கன்னாக்கா உங்களுக்கு ஏகப்பட்ட மெம்பர்ஸ் கிடைப்பாங்க. இவங்கள வந்து நீங்க ஹையர் பண்ணி உங்களுக்காக அவங்களையும் ஹையர் பண்ணிக்கலாம், இல்ல அவங்க வந்து உங்களை ஹையர் பண்ணலாம். ஓகே, ஸோ உள்ள போனீங்கன்னா ஹையர்மி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹையர்மி கொடுத்தீங்கன்னாக்கா அவங்களை நீங்க ஹையர் பண்ணிக்கலாம். அண்ட் ஸ்டோரி ஆப்ஷன்ல வந்தீங்கன்னாக்கா உங்களோட மான்வா ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, ஷார்ட் ஸ்டோரி எல்லாமே வந்து இங்க இருக்கும். அண்ட் அந்த ஆப்ஷன்ல வந்து உங்களுக்கு தேவையான ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இருங்க, சோல் ஸ்டோரிஸ் வரும். ஓகே, ஃபில்டர் கொடுத்தேன். இங்க பாத்தீங்கன்னா தெரியும், டேனியல்ஸ் க்ரோன்னு ஒன்று இருக்கு, ராவணன் ஒன்று இருக்கு. ராவணனுக்குள்ள போனோம்னாக்கா இங்க வந்து அண்ட் டைப் ஆஃப் சீரியல் கில்லர், மர்டர் அந்த மாதிரி இருக்கு. ஓகே, இதோட ஜர்னர் ஒன்று இருக்கு. ஸோ அங்க போயிட்டு நீங்க இதை பே பண்ணிட்டு வெரிஃபை பேமெண்ட் கொடுத்தீங்கன்னாக்கா யூ வில் பி த நீங்க இதை வாங்கிருவீங்க. ஓகே, ஸோ இந்த ஸ்டோரியோட ரைட்ஸை வாங்கிருவீங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டோரி வந்து ரீச் ஆகலனாக்கா கீழே வந்து அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து அவங்க மெசேஜ் பண்ணுங்க. ஓகே, அண்ட் இந்த கான்டாக்ட்@jellycreativehub.com இருக்கு இல்லையா,
இதுக்கு பதில் contactdelhicreative@gmail.com போட்டீங்கன்னா அதுவும் வந்து ஆக்சசபிளா இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து நார்மல் இமெயிலுக்காக, அது வந்து ஜிமெயிலுக்காக. ஓகே, புரிஞ்சுதா? அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இதை ஆடை வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, so when he performs a trick where he saws someone in half, he actually cuts them, then puts them back together. So இது வந்து நம்ம மெர்சல் படத்துல பார்த்திருப்போம். ஞாபகம் இருக்கா ப்ரோ? மெர்சல்ல வந்து அந்த கத்தி இருக்கும், அந்த கத்தி இறக்கிட்டு பிரிச்சு திருப்பி பார்த்தாக்கா எதுவுமே ஆயிருக்காது. ஸோ அதே மாதிரிதான் இது இன்னொரு மேஜிக் ட்ரிக்னு நினைக்கிறேன். என்ன சொல்றது, ஒரு காலும் இன்னொரு பக்கம் தலையும் இருக்கும். ஓகே, ஸோ அதுல வந்து ஒரு கிளாஸ் மாதிரி ஒரு ஷீட் இருக்கும், அது வந்து கத்தி மாதிரி. அது வந்து நடுவுல இறக்கிட்டு அது வந்து பிரிச்சிருவாங்க. பிரிச்சு பார்த்தாக்கா நடுவுல யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே, பாதியா ஸ்பிளிட் ஆன மாதிரி இருக்கும். பட் அதுக்கு வந்து ஒரு மேஜிக் ட்ரிக் இருக்கு, அது வந்து லேட்டரா வந்து ரிவீல் பண்ணிருக்காங்க. ஓகே, மிஸ்டீரியஸ் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து. சோ இந்த பக்கம் வந்து ஒருத்தர் வந்து பெண்டாய் படுத்துக்கிட்டு அந்த பக்கம் வந்து கால் நீட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஓகே, அதே மாதிரி அந்த பக்கம் வந்து இது ஃபேஸ வந்து கரெக்ட் உடம்பு வந்து கரெக்டா வச்சுட்டு காலை வந்து பின்பக்கமா பெண்ட் பண்ணி சுட்டிக்குவாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து எல்லாம் ஃபிளெக்சிபிலிட்டி அதிகமா இருக்கும். ஓகே, and when he performs a trick where someone disappears, the person actually goes missing. ஸோ இவன் வந்து ஒரு பர்சன் மிஸ் ஆகிற மாதிரி ஒரு இது செஞ்சாங்கன்னா அவங்க வந்து உண்மையிலேயே மிஸ் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து மெர்சல் வைப். ஓகே, புரிஞ்சுச்சா? அதுக்குன்னு சொல்லிட்டு மெர்சல் மாதிரி கமர்ஷியலி ஆக்ஷன் எல்லாம் இதுல இருக்காது. Just ஒரு psychological thriller and feel good. Okay, before he performs a trick for someone, he looks them straight into the eyes and asks, என்ன கேட்பான். அதாவது இப்போ அவன் வந்து ஒரு மேஜிக் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறானாக்கா அவங்க கண்ணை பார்த்து கேட்பான். என்ன கேட்டான், எப்படி கேட்டான், பிலீவ் இன் மேஜிக் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இங்க வந்து அந்த டைப் ஆஃப் ஒரிஜினல் வெப்டூன் பை இக்வான் ஹோ அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஓகே, ஸோ இக்வானோ சார், உங்களோட வெப்டூனை வந்து நான் கொஞ்ச நாளைக்கு வாடிக்கை எடுத்துக்கிறேன்ற பாருங்க, எக்ஸ்பிளைன் பண்ணி ரிவ்யூ பண்ணிக்கிறேன். ஸோ உங்க மனது புண்பற்றால் கம்பெனி பொறுப்பாவாது பாத்துக்கோங்க. ஓகே. ஸோ கொஸ்டின், ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் அண்ட் ஆல்ரெடி troublesome. I am calling attendance in 5 minutes, so go sit on your desk. ஏய், நான் ஃபர்ஸ்ட் டே தான் ஃபர்ஸ்ட் டே தான் ஸ்கூலு, சும்மா உங்க காசிப்பெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க, போய் உங்க டெஸ்க்ல உட்காருங்க, 5 நிமிஷம் தான் டைம் அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர் சொல்றாங்க. இஸ் ஹி அவர் ஹோம் ரூம் டீச்சர்? ஹோம் ரூம் டீச்சர்னாக்கா பெரிய விஷயம்லாம் கிடையாது. நம்ம ஊர்ல கிளாஸ் டீச்சர் அப்படின்னு வாங்க இல்லையா ப்ரோ, ஹோம் ரூம் டீச்சர்னாக்கா நம்ம ஊர்ல கிளாஸ் டீச்சர் அப்படின்னு வாங்க இல்லையா, அதாவது அந்த கிளாஸுக்கு அவங்கதான் வந்து எல்லாம் மேனேஜ் பண்ணிக்குவாங்க. ஓகே, போன வாட்டி நம்மளுக்கு வந்து ரஷ்மி மேம் தானே இருந்தாங்க. ரஷ்மி மேம் இருந்தாங்களா, யாரு இருந்தது நம்மளுக்கு கிளாஸ் டீச்சரு? நம்மளுக்கு கிளாஸ் டீச்சரா யாரு இருந்தது போன வாட்டி? இல்ல, போன வாட்டி அவன் அவன் வந்து போயிட்டானே. போன செமிஸ்டர் ப்ரோ ஹரிஷ் தான் ப்ரோ. அந்த போன செமிஸ்டர் ப்ரோ ஹரிஷ், அந்த செமிஸ்டர் தான் ஹரிஷ் இல்ல. ஆமா, அதான் இந்த செமிஸ்டர் நம்ம யார் கிளாஸ் டீச்சர்? அதான் இந்த செமிஸ்டர் நம்ம யார் கிளாஸ் டீச்சர்? யார் எடுத்தது? பவர் டானிக்ஸ் எல்லாம் பவர் இல்ல ப்ரோ. இப்போ நம்ம இந்த செமிஸ்டர் முடிச்சாச்சு ப்ரோ. இந்த செமிஸ்டர் தான் அது ரஷ்மி மேம் தான் இருந்தாங்க. ஓகே, இப்போ மேம் மாதிரின்னு வச்சுக்கோங்க இவ வந்து. ஓகே, I don't like him very, we are doomed. சரி, இவன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் சொட்ட தலையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திட்டிட்டே போயிட்டு இருக்க. அந்த டைம்ல வந்து யாரதோ புக்கு வந்து தட்டுப்படுது. அதாவது பெஞ்ச்ல உட்காந்து ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கும் போது கீழே வந்து தள்ளி விடுறாங்க. ஓகே, கீழே தட்டி விட்டுல வந்து புக்கு கீழே விழுந்துருது. ஒரு பொண்ணு வந்து அதை கேட்ச் பண்ணி மேலே எடுக்குது, மேல வைக்குது, டெஸ்க் மேல புக்கை வைக்கிறாங்க. ஹேய் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறாங்க. அதாவது இங்க பாரு, இதுதான் புக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த உடனே அந்த பொண்ணு வந்து தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி லுக் விட்டுனே போகுது. Did you see her? Who? That girl studying there. Ayun. You know her? Not really, but she's pretty smart. I always see her name at the top of the class rankings. She's so intense, studying like that on the first day. ஸோ இந்த பொண்ணு பேர் வந்து ஆயுன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பொண்ணு வந்து எப்பவுமே டாப். என்ன ப்ரோ? ப்ரோ அது பேரு ப்ரோ,
அவனுங்க பேரெல்லாம் அப்படிதான் வைப்பானுங்க. ஓகே சாரி, இது நம்ம கலாய்க்கிறதுக்கு தான் பேசுறோம், அவங்களோட பாஷையை எதுக்காகவும் நம்ம குத்தம் சொல்ல. ஏன்னா அவன் வந்து கொரியாக்காரன். ஓகே, யார் அவன்? நம்ம சித்தப்பா பையன் அவன். ஓகே, நம்ம பாண்டிய நம்ம பாண்டிய மன்னி வந்து அங்க போய் இந்த கொரியன் லாங்குவேஜ் கூட, ஆமா கொரியன் லாங்குவேஜ் கூட தமிழ் வந்து மிக்ஸ் பண்ணிருக்காங்க, கொலாப்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அப்ப எப்படி அவன் நம்ம சித்தப்பா பையன் கொரியாக்காரன் வந்து வச்சு எப்படி சொல்றது, ஒரு மாதிரி நம்ம சொந்தக்காரன் தான் அவன். ஓகே, எவனாவது கொரியாக்காரனை பார்த்தா ஏய் என்னது ஏய் கொரியாக்காரா வாடா மவுடே வா, அந்த மாதிரிதான். வாடா மவுடே இல்ல, ஏய் வாடா தம்பி வாடா, இங்க சித்தப்பா பையனா நம்மளுக்கு தம்பி வர, ஏய் வாடா தம்பி இங்க, அவ்வளவுதான். சோ கொரியாக்கார மேல கொரியன் கண்ட்ரி மேல எங்களுக்கு எந்த ஒரு வெறுப்பும் கிடையாது. அவங்களுக்கு கொடுக்குற கண்டென்ட்டும் நம்ம போடுறோம். ஸோ அந்த வகையில வந்து அவங்க மேல நாங்க வெறுப்பு காமிக்கிறது கிடையாது. ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஓகே, ஸோ கொரியன் லவ்வர்ஸ், கொரியன் டிராமா லவ்வர்ஸ், மெயினா இந்த பிடிஎஸ் லவ் பண்றவங்கன்னு நிறைய பேர் சுத்தின்னு இருப்பாங்க. லேடியஸ் பாக்கிட்டு தான் இருந்தாக்கா நான் சொல்றேன். இந்த பிளாக் பிங்க் கூட ஓகே ப்ரோ, ஓரளவுக்கு பார்த்து பசங்க எல்லாம் வந்து அவ்வளவு இன்வால்வ் ஆக மாட்டாங்க. ஓகே, பிளாக் பிங்க்னா வந்து என்ன பாட்டு பாடுறவங்க நார்மலா நம்ம வந்து ஏஆர் ரஹ்மான், இளையராஜா சாங் எல்லாம் ரசிக்கிற மாதிரி பசங்க எல்லாம் வந்து ரசிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த பொண்ணுங்க இருக்காங்க பாருங்க, அப்படியே மூழ்கிடுவாங்க. பிடிஎஸ் சுத்துவாங்க. ஆமா, எங்களுக்கு வந்து பிடிஎஸோட பாட்டெல்லாம் பிடிக்காதுன்னு கிடையாது, அவங்களோட கண்டென்ட்ஸ் பிடிக்காதுன்னு கிடையாது. ஆனா அவங்களையே வந்து நான் மேரேஜ் பண்ணிப்பேன், அவங்கள மாதிரிதான் எங்களுக்கு ஹஸ்பண்ட் வேணும், அவங்கள மாதிரிதான் எங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு சொல்லிட்டு சொல்லி சுத்துற பொண்ணுங்க எல்லாம் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சூர்யா மாதிரி பாய் ஃப்ரெண்ட் வேணும்னானுங்க. ஃபர்ஸ்ட் சூர்யா மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னாங்க. இவ வந்து சூர்யா போச்சு, விஜய் அவங்க போச்சு. சரி, விஜய்க்கு அப்புறமா யார் வந்தாங்க? சிவகார்த்திகேயன் வந்தாங்க. சிவகார்த்திகேயன் இப்ப வந்து அரசியல் இறங்குனதுக்கு அப்புறமா அடுத்ததா வந்து சிவகார்த்திகேயன் வந்து அந்த லீடை புடிச்சுக்குவாங்க. அதுக்குன்னு சொல்லிட்டு விஜய் அவங்களோட மார்க்கெட்டை வந்து ஃபில் பண்ண முடியுமானா அது கிடையாது. ஓகே, வாய்ப்பு இல்லாத. பட் அதாவது ஜஸ்ட் as a thing அவங்க வந்து வருவாங்க. ஸோ அவங்க வந்து லைட்டா மார்க்கெட் கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே, சிவகார்த்திகேயன் வந்து ஓகே. ஸோ நம்ம கண்டென்ட் விட்டு வேற எங்கேயோ போயிட்டோம். ஓ யா, டிட் யூ see your stockings? Be quiet, you are not kids anymore, you are 11th graders. Everybody found their seats. அதாவது இங்க பாருங்க, நீங்க இன்னும் இது சின்ன பசங்க எல்லாம் கிடையாது, நீங்க 10வது முடிச்சு 11வது கிரேடுக்கு வந்துட்டீங்க. எவ்ரிபடி உங்களோட சீட்டை வந்து கண்டுபிடிச்சிட்டீங்களா, அங்க உக்காந்துக்கங்க, இது சத்தமே போடாம அமைதியா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஐ வில் கால் ரோல் ஸ்லைட், ஐ எம் சாரி ஐ எம் லேட் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பையன் வந்து வரான். ப்ரோ தலை ஒரு மாதிரி இருக்கு, ஐ ஹேட் a meeting with the principal. A meeting? Oh, you must be the school valedictorian. Bro, இது நான் புரியல ப்ரோ. இல்டியோங்னாவா? எஸ், தட்ஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஸோ சிட் டவுன். வெலிடிக்டோரியன் ஏதோ வந்து அந்த மாதிரி வருது, மேபி ஒரு பெரிய போஸ்டிங்கா இருக்கும். ஓகே, ஸோ இவன் வந்து ஒரு பொண்ணுக்கு பக்கத்துல உக்காடுறான். இந்த ஆர்ட் ஸ்டைல் வந்து கொஞ்சம் பரவாயில்ல, லைட்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த சீரீஸ் நான் பார்க்கும் போது, இந்த சீரீஸ் வந்து நான் டீசர் பார்த்தேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு 2020லயோ 2021, 25, 23 அந்த மாதிரி டைம்ல வந்து ட்ரெய்லர் வந்து விட்டாங்க. நான் வந்து கொஞ்சம் அந்த டைம்ல வந்து என்னன்னாக்கா புதுசா ஏதாவது அப்டேட் கிடைக்குமா, அப்பவே வந்து நான் மான்வாலாம் வந்து போட ஆரம்பிச்சிருந்தேன். அப்போ வந்து நம்ம காலேஜ்ல ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்றோம் இல்லையா ப்ரோ, அப்போதுல இருந்து ஆக்சுவலி யூடியூப் சேனல்ல வந்து நான் வச்சிருந்தேன். பட் அவ்வளோ வந்து ஃபேமஸ் ஆகல, அந்த சேனல்ல வந்து போட்ட வீடியோஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஃபேமஸ் ஆகல. பட் இப்போதான் வந்து கொஞ்சம் பேர் பார்க்குறாங்க. ஓகே ப்ரோ, இவன் கழுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நீளமா இருக்கு ப்ரோ. இந்த முள்ளங்கி இருக்கும் பார்த்துருக்கீங்களா? முள்ளங்கி மாதிரியே அது இவன் கழுத்து. சரி இருங்க, நான் வந்து நான் அந்த ஒரிஜினல் இது வந்து பாக்குறேன், தி சவுண்ட் ஆஃப் மேஜிக்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எப்படியும் நம்ம இதை டோட்டலா முடிக்க போறோம். ஸோ இதை பத்தின ஒரு ரிசர்ச்சோ பண்ணிடுவோம். ஓகே, த சவுண்ட் ஆஃப் மேஜிக். ஓ தலைவனா, இவங்க வந்து த கேட்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸ் இருக்கும் ப்ரோ, பயங்கரமான ஆக்ஷன்
இது பண்ண சீரீஸ். இவனோட ஸ்டண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது அந்த ஒன்லி தான் நான் வந்து பார்த்துருக்கேன். அதுக்கப்புறமா ஹீலர்னு சொல்லிட்டு ஒன்று, இது 2 தான் நான் பார்த்துருக்கேன். மேபி இந்த கொரியன் டிராமா ஃபேன்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, கீழே வந்து ஆஜராவங்கப்பா, இவன் வேற ஏதாவது எல்லாம் நடிச்சிருக்காங்களான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐயோ இவனெல்லாம் சொல்லக்கூடாது, அப்புறம் அது கூட சண்டைக்கு வருவானுங்க. சாரி, இப்போ இவங்க மரியாதை கொடுக்குறோம் போதுவா. ஓகே, ஸோ வந்து கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா இல்டியோங். ஓகே, இவன் தான் வந்து, இருங்க நான் ஒரு வாட்டி போய் செக் பண்ணிக்கிறேன். எங்க இது இல்டியோங்னா அக்கார்டிங் டு மீ இவன் தான் வந்து அந்த காஸ்டிங் மெம்பரு. ஓகே பேக் டு சாப்டர். ஓகே, ஸோ வந்து வரான். I have heard a lot about you. You were always better than me in math. But I'm going to beat you this year because I'm going to be taking 2 more math tutoring classes. Ha. இது இங்கதான் வந்து டியூஷன் போறதெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்றது அவாய்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஏன்னா வீட்டுல படிக்கிறதே வந்து நம்மளுக்கு போதுமா இருக்கும் மேக்சிமம் வந்து. ஓகே, நிறைய பேரண்ட்ஸ் வந்து இவங்க வந்து டாப் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ மேபி அவங்க வந்து டியூஷனுக்கு மேபி சேர்த்து விடுவாங்க. பட் கொரியால வந்து படிப்பு அப்படின்றது வந்து இட்ஸ் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஓகே, எப்படின்னாக்கா நம்ம ஊரோட கிரேட் சிஸ்டம் ஒர்க் ஆகிறதோட அவங்களோட கிரேட் சிஸ்டம் வந்து ரொம்ப வித்தியாசமா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இந்த சம் டைப் ஆஃப் அவங்களோட எக்ஸாம் பேர் எல்லாம் கேட்டா ஒரு மாதிரி தலையே சுத்திரும் நம்மளுக்கு. அவங்களுக்கு இருக்கிறதே ஓஎம்ஆர் ஷீட் தான் ப்ரோ. அவங்க வந்து மேக்சிமம் ஓஎம்ஆர் ஷீட்ல தான் எழுதுவாங்க. ஆனா ஓஎம்ஆர் ஷீட்டே வந்து ஓஎம்ஆர் ஷீட்டே வந்து அவ்வளவு கஷ்டமா இருக்குமா. இல்ல வேற மேக்ஸ்ன்னு வேற சொல்றானுங்க. ஓகே, ஆக்சுவலி வந்து ஆக்சுவலி வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த இங்கிலீஷ் எல்லாம் கிடையாது. அவங்க வந்து டைரக்டா வந்து கொரியன்ல தான் எழுதுவாங்க. ஓகே, என்ன சொல்றது, அவங்க பாஷையில வந்து இப்ப நம்மள வந்து தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க, தமிழியன்ஸ் தான் சொல்லி கூப்பிடுவாங்க. ஓகே, ஆனா லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது தமிழ்ல வந்து நிறைய பேர் நிறைய விதமா கூப்பிடுவாங்க. ஓகே, சிலோன் தமிழ் அந்த மாதிரி. கொரியன் அப்படின்றது வந்து அவங்களே வச்சுக்கின பேர் கிடையாது. இங்கிலீஷ்ல வந்து டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது வந்து கொரியன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் தவிர அவங்க வந்து கொரியனை வந்து ஹங்குக் அப்படின்னுவாங்க. ஓகே, ஹங்குக் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஏன்பா கொரியன் ஃபேன்ஸ் தப்பா சொல்லியிருந்தாக்கா மன்னிச்சிருங்க. பட் ஐம் கோயிங் டு பீட் யூ திஸ் இயர். இந்த வருஷம் வந்து நான் உன்னை மேக்ஸ்ல வந்து தோக்கடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் சொல்றான். அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சொல்லுது. ஓ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுது. சரி, இப்ப வந்து இவன் என்ன சொன்னான்றதே அந்த பொண்ணு வந்து கேட்கல, ஏதோ பக்கத்துல உட்காந்துருக்கான், அவனுக்கு வந்து ஆய் சொன்னோம். You know about the new app? I downloaded it already. It's awesome, right? Ildyong man, tutoring starts at 8, right? I'm joining you this month. It will probably be too for you. அதாவது வந்து அது வந்து உனக்கு நிறைய இது இருக்கும், நிறைய டென்ஷன் கொடுக்கும். ஸோ அதை வந்து நீ கொஞ்சம் பார்த்து இது பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ I'd like to improve my grades too. Whatever, just don't get in my way. ஹானா, லெட்ஸ் கோ ஈட் லஞ்ச். அதாவது வந்து இப்போ வந்து இவனை கூப்பிடுறாங்க லஞ்சு கூப்பிடுறதுக்கு. ஸோ இந்த பொண்ணு வந்து என்ன சொல்லுதுனாக்கா, நானும் என் கிரேட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், ஸோ உங்க கூட நான் டியூட்டரிங்ல ஜாயின் பண்றதுல என்ன தப்பா அப்படின்னு சொல்ல. ஸோ இது சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இந்த பொண்ணு வந்து கூப்பிடுறாங்க. ஸோ சாப்பாடு சாப்பிட்றதுக்கு இவனையும் வந்து சேர்த்துட்டுன்னு போயிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து சும்மா அமைதியா உக்காந்துனே இருக்கு. ஏய் நீ சாப்பிட்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, இல்ல நான் வந்து லஞ்ச் எடுத்துன்னு வந்திருக்கேன், ஸோ நான் வந்து இங்கேயே சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. ஹே இல்டியோங், யோர் seatmate is number 2 in school, right? You know each other? No, I don't really care who I sit with. Ildyong, did you see her stockings? ஓகே, ஸோ ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நானும் வந்து என்ன நினைச்சேன்னாக்கா, ஸ்டாக்கிங்னாக்கா வந்து இந்த சாக்ஸ் மாதிரி தான். ஆனா பொண்ணுங்க வந்து கொஞ்சம் நீளமா போட்டுக்குவாங்க. வெளிநாட்டுல எல்லாம் வந்து லைட்டா குளிர் எடுக்கும். ஓகே, ஸோ அதுக்காக வந்து ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு பேண்ட் மாதிரி இங்க வரைக்கும் வர மாதிரி போட்டுக்குவாங்க. டைட்டா இருக்கும் அது ரொம்ப. ஓகே,
குளிருக்கும் வந்து செட் ஆகும்னு நினைக்கிறேன். எனக்கு அவ்வளோவா இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியாது. ஓகே, ஸோ வெளிநாட்டுல நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கனாக்கா அவங்க கிட்ட கேட்டு வந்து இதை கிளியர் பண்ணிக்கலாம். எனக்கு ஸ்டாக்கிங் பத்தி அவ்வளோ தெரியாது. ஓகே, ஸோ அவங்களோட ஸ்டாக்கிங் வந்து நீ பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அந்த ஸ்டாக்கிங்ல வந்து ஏகப்பட்ட ஓட்டை இருக்கு. ஓகே, ஸோ மேபி புது ஸ்டாக்கிங் உங்களுக்கு வாங்க முடியாம இருக்கலாம். ஸோ மாடி மேல அந்த பொண்ணு வந்து தனியா ஏதோ நின்று செஞ்சுட்டு இருக்கு. ஸோ இல்ல தண்ணி குடிச்சிட்டு இருக்கு, மாடி மேல கிடையாது, அது வந்து கீழே நின்றுட்டு இருக்கு. கீழே நின்று அது வந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்க. பாஸ்கெட் பால் வந்து அதோட கால் கிட்ட தட்டுப்படுது. இன்னொரு பையன் வந்து சாரி இடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதாங்கப்பா உங்களோட பால் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அது வந்து இவங்க தான் வந்து ஹீரோயின். ஓகே, ஸோ இவங்களை வந்து நிறைய இங்க மென்ஷன் பண்றாங்க. ஸோ ஐ திங்க் ஷீ இஸ் த ஹீரோயின். ஓகே, எதுக்கும் நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணிப்போமா? த சவுண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு சவுண்ட் ஆஃப் ஓகே, த சவுண்ட் ஆஃப் மேஜிக் காஸ்டிங்ல வந்து நான் எழுதுங்க யோன் ஆயி. அது பேர் வந்து ஏதோ வந்து ஆமா இதுதான் கீஷாங் யூ ஜிஜோ. அது வந்து நம்மளுக்கு புரியாது. அவனுக்கு பேசுறது வந்து நம்ம ஏதோ இழுத்து பேசுற மாதிரி தான் இருக்கும். அண்ட் அவங்களோட இதுவும் வந்து மேக்ஸிமம் மேட்ச் ஆகும். என்ன ப்ரோ? ஆமா, அது என்ன சொல்றது, லைட்டா இழுத்து பேசுவாங்க. நம்ம தமிழ்ல வந்து எப்படி பேசுவோமோ அதே ஸ்லாக்ல தான் பேசுவாங்க. ஆனா லைட்டா இழுத்து பேசுவாங்க. அதுதான் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும் வந்து தமிழோட மேக்சிமம் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். ஓகே, நம்மளுக்கு புரிஞ்சுக்கவும் முடியும் ரெகுலரா அதை பார்த்தோம்னாக்கா. ரெகுலரா கொரியன் டிராமா சீரீஸ் மூவிஸ் எல்லாம் பார்த்தோம்னாக்கா அவங்களோட சில வார்த்தைகள் நம்மளுக்கு வந்து பஹைட் ஆகும். அவங்க பேசுற வார்த்தைகள் வந்து மேக்சிமம் சிமிலரா இருக்கும் நம்மளோட வார்த்தையோட. Okay, and mom, today was the first day of the 11th grade. My homeroom teacher and all other kids seemed nice. On top of that, my seatmate was the top student in the entire school last year. So I will have to make even more of an effort. But don't worry, mom, I can handle it because I'm an adult now. So இது வந்து ஹீரோயின் தான் நினைக்கிறேன். ஸோ என் பக்கத்துல வந்து ஒரு டாப் ஸ்டூடெண்ட் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ ஹீரோயின் வந்து டாப் 2. ஓகே, ஸோ நம்பர் 2. ஸோ ஸ்கூல்லயே ஃபர்ஸ்ட் வந்தவனாக்கா அப்போ ஹீரோவை தான் சொல்றாங்க. ஓகே, ஸோ இவன் தான் வந்து ஹீரோன்னு நினைக்கிறேன், அந்த நீல கழுத்தன். மேபி அவன் இல்லை, அவனை வந்து எல்டியாங்கன்னு கூப்பிட்டுக்குவோம். ஏன்னா கொஞ்சம் இந்த கேரக்டருன்னு வரும்போது ரைட்டர்ஸுக்கும் சரி இந்த டிராயிங் பண்றவங்களுக்கும் சரி டிஃப்ரெண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்குவாங்க தவிர ஒரு மாதிரி காமெடியா டிரா பண்ண மாட்டாங்க ஹீரோவை எப்பவுமே. ஓகே, கொஞ்சம் நார்மலா இருக்கிற மாதிரி தான் டிரா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு லெட்டர் இருக்கு. கண்டிப்பா நான் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் எஃபர்ட் போட்டு நான் டாப் 1க்கு வந்துடுவேன். நீங்க கவலைலாம் பட தேவையில்ல, என்னால இதை ஹேண்டில் பண்ண முடியும். இப்போ நான் வந்து வளர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்றாங்க. அந்நரா சுமன் நரா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சவுண்ட் வந்து வருது. சேசிங் த மணி. இப்பதான் வந்து இருங்க ஒரு நிமிஷம் ப்ரோ, ப்ரோ நிறைய பேஜஸ் இருக்கு ப்ரோ இது. ஓகே, நம்ம எங்க விட்டோமா? ஓகே, சேசிங் த மணி. இப்பதான் வந்து சாப்டரோட பேர் போட்டு ஆரம்பிக்கிறானுங்க. ஸோ இந்த காமெடி பீஸ் இருக்கு இல்லையா, இது வந்து நம்ம இல்டியாங்னு பேரு. இது வந்து இல் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுவோம். ஓகே, ஹீரோயினை வந்து ஹீரோயின்னே கூப்பிடுவோம். 2 பேரும் படிச்சுட்டே இருக்காங்க. ஸோ வந்து இந்த இல் வந்து என்ன பாக்குறானாக்கா அப்படியே ஹீரோயினை நோட்டை விட்டுட்டே இருக்க, ஏதோ வந்து பாக்குறான். ஆனா பாக்குற பார்வை வந்து சரியில்லை. மேபி அந்த ஸ்டாக்கிங் பார்த்துன்னு இருப்பான், அது வந்து கிழிஞ்சு தொங்கும். ஸோ அது கிழிஞ்சு இருக்கிறத பார்த்தா நம்மளுக்கே தெரியுது ஹீரோயின் வந்து நிறையவே ஒரு டைட்டான பட்ஜெட்ல இருக்கிற ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, see there is a hole. yeah, you owe me $10. ஸோ இதை வந்து பெட்டிங் கட்டி விளாடுறானுங்க இந்த மாதிரி பொண்ணுங்கெல்லாம். ஓகே, ஸோ கொரியால வந்து இந்த மாதிரி நடக்கிறது சகஜம்னு நினைக்கிறேன். நம்மளோட கிளாஸ்ல எல்லாம் வந்து இந்த பெட்டிங் எல்லாம் வந்து அவ்வளவா காமன் கிடையாது. காமன் கிடையாது தானே ப்ரோ நம்ம கிளாஸ்ல? Does she not know there is a hole in her stocking? Who knows? அவங்களோட சாக்ஸ் இத ஸ்டாக்கிங்னு நல்லா வேணா அவங்க சாக்ஸ்ன்னுவோம். அவங்க சாக்ஸ்ல வந்து ஹோல் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, who knows அப்படின்னு சொல்லிட்டு விடுறாங்க. கிரவுல்னா வந்து சைலண்டான ஒரு சத்தம். ஓகே, நம்மளது சைலண்டா இருக்க சொன்னா நம்ம வந்து கொச்ச 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 கொச்சன்னு பேசினே இருப்போம் இல்லையா, அதான் வந்து இங்கிலீஷ்ல கிரவுல் அப்படின்னுவாங்க. ஓகே,
Peft, what the hell? What was that? That was too loud. Oh man. Oh man, what was that? Eating at your age? Dieting at your age, you should know not to starve yourself. Was that you, Ildyong? The sound came from your direction. ஸோ வந்து ஏதோ ஓகே கிரவுண்ட்னா வந்து நம்ம சத்தம் போடுறது கிடையாதுன்னு நினைக்கிறேன். கிரவுண்டுக்கு இன்னொரு அர்த்தம் வந்து பசி எடுக்கும் போது வயிறு கடவுடானோம் இல்லையா, அந்த சத்தம். ஓகே, டைட்டிங் வந்து இந்த வயசுல எல்லாம் ஆவாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்ல, நோ அது நான் கிடையாது. டோன்ட் பி சில்லி மிஸ், ப்ளீஸ் கண்டினியூ வித் த லெசன். இந்த மாதிரி சில்லி இதெல்லாம் பேசாதீங்க மேம், உங்களோட லெசனை வந்து நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, ஹீரோயின் வந்து தலை குனிறாங்க. ஸோ மேபி இவங்க கிட்ட தான் சவுண்ட் வந்திருக்கு போல. இவங்க தான் வந்து அந்த லஞ்ச் நான் எத்தனை வந்திருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு வந்து சாப்பாடு வந்து இல்லை. ஓகே, மாம், I made a big mistake in class today. Thankfully, I don't think anyone suspected me. Phew. I just wish I could do something about the noise. Okay. Oh, good. I needed someone to clean the hall. Can you start next week? Oh, of course. Thank you. அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோயின் வந்து ஒரு பார்ட் டைம்ல வந்து வேலை செய்யறதுக்கு ஜாயின் பண்றாங்க. ஸோ அங்கே வந்து அந்த டைப் ஆஃப் கிரவுல் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் வருது. ஸோ ஹீரோயின் வந்து திரும்ப பசி எடுக்குது. ஸோ அதை வந்து ஸ்டோர் மேனேஜர் நோட் பண்றாங்க. ஐ ஜஸ்ட் விஷ் ஐ குட் டூ சம்திங் அபவுட் த நாய்ஸ். ஸ்டெப் மாம், a lot has happened, but I think today was my lucky day. I was worried when I got fired from my job at the gas station, but I got a new part-time job today. My boss seems nice, which is a relief. ஸோ வந்து இங்க சொல்றாங்க, எனக்கு வந்து நிறைய விஷயம் ஆச்சு, பட் இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு நல்ல நாள். எப்படியோ வந்து நான் எல்லாத்தையும் வந்து தப்பிச்சிட்டேன். அண்ட் கேஸ் ஸ்டேஷன்ல இருந்து என்னை வந்து வேலை தூக்குனதுக்கு அப்புறமா நான் காசுக்காக என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டேன். பட் எப்படியோ வந்து எனக்கு ஒரு புது ஜாப் வந்து கிடைச்சிச்சு, ஒரு புது பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிச்சு. அண்ட் அவங்க அந்த பாஸும் வந்து கொஞ்சம் நல்லவங்களா இருக்காங்க. வெல், தட்ஸ் அ ரிலீஃப். எனக்கு வந்து அது கொஞ்சம் பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு வர. அப்போ வந்து கீழேருந்து வந்து அவங்களுக்கு ஒரு கீழேருந்து கிடையாது, பாக்கெட்ல இருந்து ஒரு $10 எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வாட் அ ரிலீஃப், திஸ் வில் லாஸ்ட் மீ த வீக். இது வந்து எனக்கு ஒரு வாரம் வரைக்கும் எனக்கு தாக்கு பிடிக்கும். ஷுட் ஐ பிரிங் ஸ்டாக்கிங்ஸ் ஃபர்ஸ்ட் நான் கிழிஞ்ச சாக்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டா, ஆர் ஷுட் ஐ பை ரைஸ் ஃபர்ஸ்ட் தென் பை ஸ்டாக்கிங்ஸ் நெக்ஸ்ட் வீக். ஸோ வந்து இப்போதைக்கு வேலை பார்த்த பார்ட் டைம் ஜாப்ல வந்து இவங்ககிட்ட இப்போ $10 இருக்கு. ஸோ அந்த $10 வச்சு இவங்க வந்து மேபி இந்த ஒரு அவங்களோட ஸ்டாக்ஸை ஃபிக்ஸ் பண்ணலாம். இல்லைன்னா வந்து இது ஸ்டாக்ஸை வந்து அடுத்த வாரம் வாங்கிக்கணும். இந்த வாரம் வந்து அவங்க சாப்பாடு வாங்கிக்கலாம், அதாவது ரேஷன் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இவங்களோட ஆர்ட் ஸ்டைல் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு ப்ரோ. நார்மலா நம்ம இந்த பாக்குற ஆர்ட் ஸ்டைல் மாதிரி கிடையாது. இதுல வந்து ஒரு டீப்பான சைக்காலஜிக்கல் அட்டாக் நடக்கணும்னு சொல்றதுக்காகவே இந்த டிராயிங் இல்லுஸ்ட்ரேட் பண்ண வந்து பயங்கரமா வேலை பார்த்திருக்கான். ஓகே, ஸோ இந்த சைக்காலஜிக்கல் மெர்ச் பண்ணணுன்றதுக்காக மற்ற பொண்ணுங்களை வந்து ஹீரோயின் கிட்ட இருந்து தனித்துவமா காமிக்கணுன்றதுக்காக ஸ்டைல வந்து ஹீரோயினுக்கு மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா காமிச்சிருக்கான். ஓகே ப்ரோ, ஆர்ட் வந்து பயங்கரமா இருக்கு ப்ரோ. இந்த ஸ்டைலு ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. ஓகே, ஸோ இது புடிச்சிட்டு இருக்கும் போதே வந்து அந்த கையில வந்து காசு புடிச்சிட்டே இருக்கும் போது காத்து வந்து அடிச்சு பறந்து சென்றது. ஓகே, பறந்து செல்லவா அந்த மாதிரி போயிட்டே இருக்க. அது வந்து போயிட்டே இருந்தோன்னா, ஏய் நில்லு, அதுக்கு என்ன உயிரா இருக்கு, நில்லுன்னா அது எப்படி வரும்? அது போய் புடிச்சாதானே வரும். சரி, ஐடியா இல்லாத பசங்க. ஸோ டக்குன்னு மேல டக்குன்னு ஏதோ ஒரு ஃபிளிக் நடக்குது. ஓகே ப்ரோ, இந்த ஆர்ட் ஸ்டைல் கூட செம்மையா இருக்கு ப்ரோ. டாலர் மேல அந்த பொண்ணு ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே, காசுக்காக அந்த பொண்ணு வந்து ஓடுற மாதிரி காமிக்கிறாங்க. இந்த ஸ்டைல் வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா இருக்கு. ஓகே, ஸோ அந்த காசுக்காக அந்த $10 வந்து அந்த பொண்ணு வந்து அந்த ஹீரோயின் வந்து படுற கஷ்டத்தை வந்து ஆர்ட் ஸ்டைல்ல வந்து மோஸ்ட்லி வந்து ஒரு அழகான ஒரு தீம்ல வந்து காமிச்சிருக்காங்க. ஓகே, வேற எங்க போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருக்கும் போது அந்த காசு வந்து ஒரு தீம் பார்க், ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து ஹீரோயினை வந்து விடுது. ஓகே, அம்யூஸ்மெண்ட் பார்க்னா வந்து வேற எதுவுமே இல்லை, சின்ன வயசுல நம்மள எல்லாருக்குமே வந்து டூர் கிட்னு போவாங்க. ஓகே,
டூருக்கு இட்டுன்னு போகும்போது ஆமா. ஆமா ஸ்கூல்ல வந்து டூருக்கு இட்டுன்னு போவாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய இதுவா இருக்கும். வண்டர்லா மாதிரி டூருக்கெல்லாம் இட்டுன்னு போவாங்க இல்லையா? இட்ஸ் அன் டைப் ஆஃப் வண்டர்லா. ஓகே. அந்த மாதிரி அம்யூஸ்மெண்ட் பார்க் ஆமா. போகுது. அங்க வந்து ஒரு கிளவுன் பொம்மை இருக்கு. ஒரு மாதிரி வித்தியாசமான தீம் இருக்கு. ஓகே. ஸோ அப்பதான் வந்து ஹீரோயினுக்கு வந்து கிளாஸ்ல நிறைய பொண்ணுங்க வந்து பேசிட்டு இருக்கிறத வந்து காமிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து இந்த ஆர்ட்டை வந்து டிசைன் பண்ணுவனோட இந்த இது வந்து நம்ம கவனிக்கணும். ஓகே. ஸோ வந்து ஒரு டைரக்டரா இல்ல ஒரு ரைட்டரா நாவல் ரைட்டரா நீங்க வரணும்னு நினைக்கிறீங்கன்னாக்கா இந்த மாதிரி ட்ரிக்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து கவனிச்சு வச்சுக்கணும். ஓகே. ஸோ ஒரு ரைட்டர் வந்து எப்பவுமே அந்த ஸ்டோரி கனெக்டிவிட்டியை வந்து ஸ்டார்டிங்லயே வச்சிருப்பான். அப்போதான் வந்து அந்த கனெக்டிவிட்டியா உன்னோட லேட்டரா வந்தா அந்த கனெக்டிவிட்டியை வந்து கொண்டு வர முடியும். ஸோ அந்த கிரிப்பை வந்து மெயின்டைன் பண்றதுக்காக அந்த கிரிப்பை வந்து கரெக்டா கொண்டு போகணுன்றதுக்காக வந்து அந்த டைப் ஆஃப் ட்ரிக் வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரைட்டரோட ரைட்டிங் ஸ்கில் வந்து எப்படி டெவலப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாத்துக்கோங்க. ஓகே. அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் பத்தி பேசிட்டு இருந்த வந்து ப்ரோ ஒரு மாதிரி வாய்ஸ் இதோ ஆகுது ப்ரோ. என்ன ஆகுது? உங்களோட வாய்ஸ் சுத்தி ஏதோ வந்து டைப் ஆஃப் நாய்ஸ் கேக்குது. ஓகே. அப்படியா? ஆமா சரி விடுங்க, கண்டுக்க தேவையில்லாது. ஓகே. ஆமா நான் எப்படி வந்து இங்க சேர்ந்தேன். ஸோ அந்த பணத்தை வந்து அந்த பணம் வந்து எப்படியும் இந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வந்து கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஓகே. ஸோ அதே மாதிரி அந்த ஆர்ட் ஸ்டைல என்ன காமிக்க வராங்கனாக்கா அந்த பணம் தான் வந்து ஹீரோயினை வந்து இங்க கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆமா எங்கே என் பணம் போச்சு? சரி நான் சரி பண்ணதுக்கு நான் கிளம்புறேன், மேபி நாளைக்கு வந்து செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இப்போதான் வந்து ஓகே. ஸோ வந்து இப்போ வந்து நம்ம செக் பண்ணுவோம். ஓகே. ஸோ மெஜிஷியன் வந்து இவன் தான் நினைக்கிறேன். ஏன்னா இமேஜஸ்ன்னு பார்க்கும்போது வந்து இவன் தான் வந்து நடுவுல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓகே. ஜி சாங் புக் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பேரு. ஸோ இவன் தான் வந்து நடுவுல இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இவன் தான் வந்து இந்த மெஜிஷியன். ஓகே. ஸோ தலைவன் வந்து என்ட்ரு ஆகுறான். தலைவன் வந்து என்ட்ரு ஆனதுக்கு அப்புறமா தெர் இஸ் அ மெஜிஷியன் ஹூ வாண்டர்ஸ் அரௌண்ட் தட் அம்யூஸ்மெண்ட் பார்க். ஸோ அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்ல திரிஞ்சிட்டு இருக்கிற ஒரு மெஜிஷியன் பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். நானும் அதை கேள்விப்பட்டிருக்கேன். ஐ ஹர்ட் இஸ் கிரேசி. அவ வந்து ஒரு மாதிரியான ஆளுன்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவனை பத்தின ரூமர்ஸ் இருக்கு. when he performs a trick he says someone in half. ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல என்ன பார்த்தோமோ அதான் வந்து இந்த பிளாக்கா கொண்டு வந்திருக்காங்க. ஐ எம் ஸ்கேர்ட். அவன் வந்து அவனை ரீச் பண்றான். அவன் வந்து அந்த ஹீரோயினை தொடுறதுக்காக கையை நீட்டுறான். ஓகே. பிஃபோர் he performs a trick for someone he looks them straight in the eyes and asks. ஓகே. இந்த அருள் படம் மாதிரி. ஓகே. என் கண்ணை பார்த்து சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஓகே. பிஃபோர் he performs a trick for someone he looks them straight in the eyes and asks, do you believe in magic? அந்த மாதிரி சொல்லி தலைவன் கையை நீட்டுறா. கையில வந்து காசு வந்து உக்காருது. ஓகே. ஸோ அந்நாரா சுமான் நாரா த எண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சேருது. ஸோ செகண்ட் எபிசோட நம்ம வந்து ரீச் பண்ணுவோம். ஓகே. ரெயின் டிராப் ஸ்டாக்கிங்ஸ். ஓகே. ரெயின் டிராப் ஸ்டாக்கிங்னு வந்து இங்க எதை வந்து ரைட்டர் மென்ஷன் பண்றாங்கன்னா இந்த ஸ்டாக்கிங் இருக்கு இல்லையா, அதாவது அந்த சாக்ஸ் இருக்கு இல்லையா, அதுல ஓட்டை இருக்கிறத வந்து இட்ஸ் அன் டைப் ஆஃப் ரெயின் டிராப் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்றாங்க. ஓகே. த சவுண்ட் ஆஃப் மேஜிக் அந்நாரா சுமானாரா 2 டக் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட் வந்து துடிச்சுட்டே இருக்கு. ஹீரோயின் வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் விட்டு ஓடுறாங்க. கால் தடுக்கி விட்டு கீழே விழுந்து பயங்கரமா சில்லற வாங்குறாங்க. ஓ நோ, நவ் மை ஸ்டாக்கிங் ஹேவ் ஈவன் மோர் ஹோல்ஸ். ஐயோ கீழே விழுந்து எனக்கு வந்து இன்னும் பயங்கரமா வந்து இந்த சாக்ஸ்ல வந்து ஹோல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ப்ரோ இதுல காமெடி பண்றதுக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. இது ரொம்ப சீரியஸா போகுது. இந்த ஃபேண்டசினாவது ஏதாவது கலாய்க்கிற மாதிரி பேசலான்னு பார்த்தாக்கா இது வந்து ரொம்ப வந்து நம்ம படிக்க போயிட்டே இருக்கு. இருங்க நான் மொத்தமா எவ்வளவு சொன்னீங்க கேக்கல. நீங்க படிச்சிட்டீங்கன்னு சொன்னீங்க. இது இல்ல ப்ரோ. இது வந்து குட்டி சாப்டர். இது வந்து சீக்கிரமா பச்சிடலாம் அப்படின்னு தான் நான் சொன்னேன். ஓகே. ஸோ ஆக்சுவலி வந்து இதோட ட்ரெய்லர் தான் நான் பார்த்தேன். இது வந்து ஆக்சுவலி லேட்டரா சீரியஸா வந்து கன்வெர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னான். ஓகே. என் ஃப்ரெண்டு வந்து கிறிஷ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அவனுக்கும் வந்து இந்த மாங்கா இதெல்லாம் படிக்கணும்னு வந்து ஒரு மாதிரி கிரேஸ் ஆகணும் வந்து பச்சனே இருப்பான். ஓகே. ஸோ அவனுக்கு இந்த கொரியன் மாங்கா அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அவன் கையில கிடைக்கிறது எல்லாமே படிப்பான். அவனுக்கு இதுதான் கிடையாது. ஓகே. இருங்க லைட்டா தண்ணி குடிச்சுக்கிறேன், தொண்டை வறண்டுருச்சு. ஓகே. ஸோ வீட்டுக்கு ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வராங்க. சரி
கிறிஷ் வந்து தான் இந்த இதை வந்து சஜஸ்ட் பண்ணான். ஆக்சுவலி நான் இதை வந்து படிக்கல. ஓகே, ட்ரெய்லர் பார்த்தேன். ஓகே, ட்ரெய்லர் பார்த்து ஆக்சுவலி வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நான் இதை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஓகே, ஒருவேளை இந்த சீரீஸை வந்து முழுசா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா த சவுண்ட் ஆஃப் மேஜிக் அப்படின்னு சொல்லிட்டு இருங்க, நான் இது வந்து எங்க அவைலபிளா இருக்குன்னு பாக்குறேன். நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிளா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் தேவையில்ல அப்படின்னாக்கா நெட்மிரர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்கு. ஓகே, நாங்க வந்து பைரசியை ப்ரமோட் பண்ணல. ஒருவேளை உங்ககிட்ட காசு இல்லைன்னா மட்டும் நீங்க போய் பாருங்க. ஓகே, நத்திங் எல்ஸ். ஹீரோயின் வந்து வீட்டுல வந்து அவங்க தங்கச்சி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன வீட்டுக்கு வந்துட்டியா, சரி கம் ஹோம், வெல்கம் ஹோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. டிட் யூ ரன் ஹியர், நீங்க வரைக்கும் ஓடியா வந்த, மூச்சு ஏதாவது திணறுதா? ஓ ஐ வாஸ் ரன்னிங் அவே ஃப்ரம் அ கிரேசி கை, இல்ல நான் வந்து ஒரு மாதிரி பைத்தியக்காரங்கிட்ட இருந்து ஓடி வந்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. வாஸ் ஹியர் போவர்ட் ஒன் ஆஃப் தோஸ் வியர்டோஸ் ஹூ லவ் டு எக்ஸ்போஸ் தெம்செல்வ்ஸ். போவர்ட், அவன் என்ன பொறுக்கியா, பொம்பளை பொறுக்கியா, பின்னாடி ஓடி வரானா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, ஹவு டு யூ ஈவன் நோ அபவுட் தட் ஸ்டஃப், சின்ன பொண்ணா இருந்துக்குன்னு உனக்கு எப்படி இந்த மாதிரி விஷயம்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, oh yeah, why didn't you take your lunch to school today? The rice was sitting there in the rice cooker. I told you I had eat ramen. I said I am on a diet, God. Why don't you do as I say? Just eat it, you little brat அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஸோ வந்து இங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அந்த சாப்பாடை வந்து நீ சாப்பிடு, அது வந்து நான் உங்க சாப்பிட சொன்னேன், நீ வந்து ரேமன் எல்லாம் நீ சாப்பிடணுன்றது கிடையாது. ரேமன் அப்படின்றது வந்து இந்த நம்ம ஊர்ல மேகி மாதிரி தான். ஓகே, ஸோ அங்க வந்து பசிக்கு இல்ல வயிறை ரொப்புறதுக்காக மட்டும்தான் இந்த ஏழ்மையான இதுல வந்து சாப்பிடுவாங்க ரேமன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதான் இந்த நருட்டாலாம் பார்த்து உங்களுக்கு தெரியும், இச்சிராக்கு ராமன் அந்த மாதிரி. ராமன் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ஓகே, நூடுல்ஸ் எல்லாம் வந்து எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ஆனா அது வந்து மைதா. ஓகே, மைதா வந்து நம்மளுக்கு செட் ஆகாது. ஓயா வைடு, நீயா வந்து ஸ்கூலுக்கு வந்து ரைஸ் எடுத்துன்னு போல, அது வந்து ரைஸ் குக்கர்லயே கிடைக்குது, கெட்டுற போதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி திட்ட. நான் டயட்ல இருக்கேன்னா நான் வந்து உன்னதானே சாப்பிட சொன்னேன், நீயா அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் திட்ட. ஐ டிட், ஐ நெவர் செட் ஐ டிடன்ட், நான் வந்து அதை சாப்பிட்டேன், நான் எப்பவுமே சாப்பிடலன்னு சொல்ல. ஹே அக்கா, வாட் ஹேப்பன் டு யுவர் ஸ்டாக்கிங்? ஆமா, இதுக்கு என்ன ஆச்சு, சாக்ஸுக்கு என்ன ஆச்சு, எதுக்காக இவ்வளோ இது ஆயிருக்கு, இவ்வளோ ஹோல்ஸ் ஆயிருக்கு, வாட் எவர், ஐ எம் டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கதவு சாத்திக்கிறாங்க. ஓகே, oh crap, I was so startled that I was started running and I completely forgot my $10. I left without getting it back. ஸோ ஆக்சுவலி வந்து அந்த காசு வந்து தவறி உள்ள போயிருச்சுன்றதுக்காக தான் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க் உள்ளவே போயிருப்பாங்க ஹீரோயின். ஆனா போன விஷயத்தையே மறந்துட்டு ஒரு மாதிரி பயத்துல ஓடி வந்ததுனால அந்த $10 வந்து அங்கேயே விட்டுறாங்க. $10 நம்ம இந்தியா மதிப்புல வந்து $1 இப்போ 80 ரூபாவா ப்ரோ? 85 ரூபா மேல போயிருக்கு. ஓகே, 85 ரூபாய். 85 into 10 எவ்வளவு சொல்லுங்க? 150, 850, $850, 850 rupees. 8500 ரூபாய். 8500 ரூபாய் ப்ரோ. 85 into 10 8500. 850 rupees. 850 rupees. ஸோ $10 அங்க வந்து $10 அங்க வந்து 10 ரூபாய்னாக்கா நம்மளோட நாட்டு மதிப்பு படி பார்த்தோம்னாக்கா 850 ரூபாய் அந்த மாதிரி வருது. ஓகே, ஆக்சுவலி வந்து இங்க ஒரு இது இருக்கு, ட்ரிக் இருக்கு. ஓகே, ஸோ இங்க வந்து $10 மென்ஷன் பண்றாங்கன்னா அது வந்து மற்ற மக்களுக்கு வந்து புரியணுன்றதுக்காக தான். ஸோ $10 அந்த மாதிரி வரும்போது $10 $10 கிடையாது, 10 வானா இருக்கலாம், இல்லைன்னா 5000 வானா இருக்கலாம். வான் அப்படின்றது வந்து கொரியன் கரன்சி. ஓகே, வாட் am I gonna do? This is all that crazy guy's fault. இது எல்லாம் வந்து அந்த பைத்தியக்காரனால வந்தவன. சரி, நான் அட்லீஸ்ட் போய் இது ரைஸ் ஆகுது வாங்குறா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல செக் பண்ணி பார்த்தா அங்க வந்து இன்விடேஷன் இருக்கும். Do you believe in magic? ப்ரோ கிரேசி ப்ரோ, செம்ம ப்ரோ. இது இந்த மாதிரி மேஜிக் எல்லாம் நம்மளும் கத்துக்கணும். லைட்டா ஒரு மாதிரி ட்ரிக் பண்ணும். இந்த மாதிரி பிசினஸ்ல நெகோசியேட் எல்லாம் பண்ணும் போது இந்த மாதிரி மேஜிக் காமிச்சோம்னாக்கா நம்ம பக்கம் அட்டென்ஷன் திரும்பும். ஓகே, நெகோசியேஷன் ஸ்கில்ல வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன தெரியுமா?
அட்ராக்டிங் தி அட்டென்ஷன். ஓகே, சுத்தி 10-15 பேர் பேசிட்டு இருந்தாலும் நம்ம அவங்க கிட்ட நெகோசியேட் பண்ணி பேசும்போது நம்ம பக்கம் மட்டும் தான் அவங்களோட கவனம் இருக்கணும். ஓகே, அது விட்டு அவங்கள வந்து அந்த அந்த அட்டென்ஷன் கூட நம்ம அட்ராக்ட் பண்ணணும், நம்மளோட ரேடியஸ்குள்ள அவங்களை கொண்டு வரணும். நம்ம வந்து பேசுறது வந்து அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கணும், அதை புடிச்சு மெயின்டைன் பண்ணுவாங்க அவங்க. ஓகே, when did he put this here, எப்போ அவன் வந்து இது பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதான் வந்து மேஜிக் அப்படின்றது. ஓகே, ஸோ ஹீரோ வந்து என்ன பண்ணிருப்பான், அவன் பேசி பேசி வந்து டைரக்ஷன், அதாவது அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஹீரோயினை வந்து அவனை மட்டுமே பார்க்க வச்சிருப்பாங்க, ஹீரோவை மட்டுமே பார்க்க வச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஹீரோ என்ன பண்ணிருப்பான், அவன் கார்டு எடுத்து அப்படியே சும்மா பேச்சு வாக்குல வந்து அந்த அந்த பக்கம் வந்து பாக்கெட்ல போட்டிருப்பாங்க. இல்லைன்னா மேபி இந்த ஒரு இது வந்து ஃபேண்டசி. ஓகே, ஸோ ஃபேண்டசி இது வந்து டோட்டலி வந்து ரியாலிட்டி பேஸ்ட் கிடையாது அப்படின்னும் போது வேற ஏதாவது ட்ரிக் மேபி அவங்க யூஸ் பண்ணிருக்கலாம். ஓகே, எப்போ வந்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அதை கீழே போட, காட் வாட் am I gonna do, நான் என்னதான் பண்ண போறேன் மாம், டுடே I happen to stop by the neighborhood amusement park. Do you remember when you, me, dad and you all went to had a blast? I thought it was such a pretty wonderful place back then. It's since gone out of business, not a single light was on. ஸோ வந்து அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் வந்து ஒரு காலத்துல ப்ரோ சுத்தி ஏதோ சத்தம் வந்துட்டே இருக்கு ப்ரோ. ஹலோ, பசங்க ரூம்ல இருக்காங்க, பசங்க வெளியே கத்துறாங்க, நீங்க சொல்லுங்க. இப்போ கேட்காதா ப்ரோ? என்ன கேக்குது? ஓகே, ஸோ நேயர்களே, the one for கொஞ்சம் பொறுத்துக்கங்க. ஓகே, கொஞ்சம் அது அந்த சைடு வாய்ஸ் கிளியர் ஆயிடுச்சு. அப்புறம் ஓகே ஓகே. ஸோ வந்து இந்த லெட்டர் மேபி டைரியா இருக்கலாம். ஓகே, பட் கசிங் இருக்கு, மேபி ஆர்ட் ஸ்டைல் கொஞ்சம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரஷ் ஆயிருக்கிற பேப்பர் வந்து டிரா பண்ணிருக்கலாம். ஓகே, மாம், நான் இன்னைக்கு வந்து நெய்பர்ஹுட் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போயிருந்தேன். அந்த நெய்பர்ஹுட் அம்யூஸ்மெண்ட் பார்க்ல வந்து நான், நீங்க, அப்பா, அப்புறம் நம்ம தங்கச்சி எல்லாம் போய் ஒரு நாளை வந்து அனுபவிச்சுன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. அன்னைக்கு வந்து நான் அது வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு, வண்டர்ஃபுல் பிளேஸ் பேக் தான், அது வந்து ரொம்ப அழகான ஒரு இடமா இருந்துச்சு. பட் அன்னில இருந்து என்ன ஆச்சோ தெரியல, அது வந்து பிசினஸ் கொஞ்சம் லாஸ் ஆகி அதுல வந்து இப்போ ஒரு சிங்கிள் லைட் கூட ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. ஸோ இப்போ வந்து ஹீரோயினும் தங்கச்சியும் வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. There was a weird magician there. He seemed old enough to know better, but he still hasn't grown up. It was really pathetic. Mom, do you remember? Actually வந்து மெஜிஷியன் இருந்தாங்க. அந்த மெஜிஷியன் வந்து மேஜிக் எல்லாம் வந்து உண்மை கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு he was quite enough. அவன் வந்து ரொம்ப வளர்ந்தவனா இருந்தாலும், பட் இருந்தாலுமே அவனுக்கு வந்து மேஜிக் எல்லாம் வந்து உண்மையானதுன்னு தெரியாம இருக்கான். இட்ஸ் ரியலி பெத்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. மேம், do you remember, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நான் சின்ன வயசுல இருக்கும் போது நான் வந்து ஒரு மெஜிஷியன் ஆகணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. இவங்க வந்து அவங்களோட கனவை சொல்றாங்க, பட் அந்த கனவு வந்து அவங்களோட டெய்லி வாழ்க்கைக்கு வந்து செட் ஆகாது. அது வந்து அவங்களோட சாப்பாடை வந்து அவங்களோட வயிறை வந்து அவங்களோட ஸ்டமக் வந்து ஃபில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ ஹீரோயினோட தங்கச்சி வந்து ஏந்திரிக்கிறாங்க. ஸோ அந்த கிழிஞ்சு போன ஓட்டையெல்லாம் வந்து அவங்களே வந்து தைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ தைச்சிட்டே இருக்கும் போது இன்னும் ஓட்டை தான் ஆகுது. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு குட்டி ஓட்டை தான் இருந்துச்சு, பட் அது வந்து தைக்கிறேன்னு சொல்லிட்டு பெரிய ஓட்டையா போட்டுட்டு படுத்துருச்சு. ஓகே, ஸோ காலைல வந்து விடியுது, ஹீரோயின் வந்து அவங்களோட கிளாஸுக்கு போறாங்க. சீம்ஸ் லைக் தேர் இஸ் மோர் ஹோல் தென் தேர் வேர் எஸ்டர்டே. நேத்தோட இன்னைக்கு வந்து நிறைய ஹோல்ஸ் வந்து இருக்கு அந்த சாக்ஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு ஐ கான்ட் லெட் திஸ் கோ, ஐ ஹாவ் டு கெட் மை மணி பேக். நான் இப்படியே விட்டா வேலைக்கு ஆகாது, நான் வந்து அந்த காசை வந்து திரும்ப வாங்கணும். அண்ட் அந்த காசை வச்சு நான் ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வந்து ஒரு சாக்ஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஸோ கிளம்பி வந்து வாட் ஆர் யூ லுக்கிங் அட் பர்வ், அதாவது எங்கடா பாத்துங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வந்து கேட்க, இல்ல ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து இவ திரும்புறான். மேபி யூஆர் ஸ்டாரிங் burned holes into our stockings. ஹா. ஸோ இட்ஸ் அ டைப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மேட்டர். ஓகே, ஸோ
நான்சென்ஸ். ஐ வாஸ் ஜஸ்ட் ஸ்ட்ரெச்சிங் மை நெக். இல்ல நான் வந்து அவங்க கிழிஞ்சு போன சாக்ஸ் வந்து ஒன்றும் பார்க்கல. அது பதிலு என் கழுத்து வந்து பூச்சுக்குச்சு. ஸோ கழுத்து வந்து நான் திருப்பி ஸ்ட்ரெயிட் பண்ணியிருந்தேன். ஸோ சார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, வை டிடன்ட் ஷி பை நியூ ஸ்டாக்கிங், மேபி ஷி டசன்ட் ஹாவ் த மணி. ஸோ இங்க வந்து காசு அப்படின்றது எப்பேற்பட்ட விஷயம். நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நம்ம என்னதான் மறுத்தாலும் அந்த காசை பத்தி பேசிட்டே இருக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் வந்து காமிக்கிறாங்க. ப்ரோ இதுல வந்து நம்ம காமெடி பண்றதுக்கு எதுவுமே இல்லைன்னு நினைக்கிறேன் ப்ரோ. சரி, நம்மளுக்கு காமெடியே இல்லைன்னா என்ன, நம்ம தத்துவம் பேசுவோம், பாலிடிக்ஸ் பேசுவோம். நம்ம யாரு என்ன ப்ரோ என்ன பண்றீங்களோ பண்ணுங்க. இல்ல நடுவுல ஏதோ லூசு கீசுன்னு ஏதோ அந்த மாதிரி எனக்கு கேட்டுச்சு. என்ன சொல்றியா? என்னது ப்ரோ ப்ரோ ஏதோ வில்லங்கமா சொல்றீங்க, ஃப்ளோல ஏதோ வந்திருக்கு. சொல்லுங்க, என்ன விஷயம் சொல்லுங்க. எதுக்காக என்ன லூசு? ஐ நீட் த ரீசன். இது நம்ம 2 பேரும் பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? இந்த வருத்தப்படாத வாலிப சங்கத்துல வந்து சூரி சிவகார்த்திகேயன் வந்து இங்கிலீஷே தெரியாம பேசுவாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. அதுதான் ஓகே. வந்து கம் ஆன், நோ ஒன் இஸ் தட் ஃபார் தீஸ் டேஸ். யாருமே வந்து அவ்வளவு ஏழையா இருக்க மாட்டாங்க. ஒரு சாக்ஸ் வாங்குறதுக்காவது காசு கண்டிப்பா இருக்கும். பட் எதுக்காக அவங்க கிட்ட இல்ல? வை டசன்ட் ஷீ ஹேவ் தட்? அந்த மாதிரி பேசிட்டே இருக்க ஹீரோயின் வந்து இருட்டு கடுக்குது, அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் சேர்றாங்க. ஓகே, சேம் அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு போய் சேர்றாங்க. வெல் ஐ எம் ஹியர், பட் ஹவு டு ஐ ஃபைண்ட் தெம்? நான் எப்படி வந்தா அவ்வளோ பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க், ஒரு குட்டி பேப்பர். ஓகே, காசு வந்து பெரிய விஷயமா இருந்தாலும் அப்ராக்சிமேட்லி அவ்வளோ பெரிய இடத்துல வந்து $10 அது தேடினோம்னாக்கா, அந்த இதமாத்து நோட்டை அது தேடினோம்னாக்கா அது வந்து லட்சாதிபதியா ஆயிடலாம். ஏன்னா அது வந்து நடுவுல நின்ன ஒரு பாதியிலேயே நின்ன ஒரு இது அப்படின்னும் போது கண்டிப்பா ஒரு $10-20 அந்த மாதிரி ஒரு கல்லால கண்டிப்பா அப்படி இருக்கும். ஓகே, கண்டிப்பா இது ஒன்னொன்னா சேர்த்துச்சுனாலும் அது வந்து கிட்டத்தட்ட 10 மாசத்துக்கு சேர்க்கலாம். ஏன்னா அது அவ்வளவு பெரிய இடம். ஓகே, டக்குன்னு பிசினஸ் க்ளோஸ் ஆச்சுனாக்கா அந்த மாதிரி தானே ப்ரோ. அம்யூஸ்மெண்ட் பார்க் எல்லாம் வந்து இப்ப நிறைய பேர் போவே மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க? நிறைய பேர் வந்து கையில போன் இருக்கு. ஸோ முன்னாடி எல்லாம் நம்மளுக்கு என்டர்டைன்மெண்ட்னாக்கா அவ்வளவா இருக்காது. ஓகே, மைக்ரோ கண்ட்ரோலர் குரூப்ல இருந்து நம்ம மெசேஜ் வந்திருக்கு. ஸோ ஆடியன்ஸ் அவர்களே, சரி. ஸோ how did this place get deserted anyway? ஏன் இது வந்து ரொம்ப கொடூரமா இருக்கு? இது வந்து ரொம்ப நாளா ஆக்சிஸ்ல இல்லைன்னும் போது அந்த பட்சத்துல வந்து கண்டிப்பா இதுல டஸ்ட் வந்து படியாதான் செய்யும். பட் ஏன் வந்து அவ்வளோ டெசர்டடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு கேட்க, அதே சமயம் வந்து ஹீரோயினுக்கு பழைய நாட்கள் ஞாபகங்கள் வந்து சேர்ந்தனர். ஓகே, ஸோ க்ளோரியஸ் பாஸ்ட் அப்படின்வாங்கல்ல அந்த மெய்யழகன் படத்துல, அந்த மாதிரி க்ளோரியஸ் பாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தங்கச்சி, அவங்க அப்பா எல்லாம் வந்து கூட சேர்ந்து இந்த பார்க்ல வந்து விளையாடணும் வந்தா அவங்களுக்கு ஞாபகங்கள் வருது. மாம், ரிமெம்பர் when we came here to watch a magic show, I was totally enthralled. I wanted to become a magician too, so I used to practice on my own. Haha, what was I thinking? I should have known there is no such thing as a magic. ஸோ வந்து இவங்க வந்து மேஜிக்னு அப்படின்லாம் ஒரு விஷயம் கிடையவே கிடையாது. ஸோ வளர்ந்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி மேஜிக்கெல்லாம் நம்மளுக்கு சோறு போடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து புரிஞ்சுக்கிட்டு சும்மா அந்த இன்விடேஷன் வச்சுட்டு உக்காந்துட்டே இருக்க. டூ யூ பிலீவ் இன் மேஜிக் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து ஹீரோ வந்து வரான். ஓகே, ஸோ ஹீரோ வந்து பேசிட்டே இருக்கும்போது பார்த்தா ஹீரோயின் கையில இருந்த இன்விடேஷன் வந்து டக்குன்னு மறைஞ்சிருது. பட் அதுக்கு பதிலாக யார் கைக்கு வருது? ஹீரோவோட கைக்கு வருது. அதே மாதிரி ஹீரோ வந்து பின்னாடி நின்னுக்கிறான். அதாவது அந்த ராட்டணும்னு நினைக்கிறேன், குதிரை என்ன ப்ரோ அது பேரு, குதிரையில உக்காந்து சுத்துவாங்களே திருவிழால. இல்ல ஜெயின் ஃபீல் கிடையாது, கண்டிப்பா அது வேற ஏதோ பேரு. அது வந்து ரியலி தட்ஸ் இம்ப்ரெசிவ். தேங்க்யூ. அது வந்து இருங்க, could do basic stuff like that. even ஸோ அது வந்து மறைஞ்சது வந்து ஹீரோவோட இது கிடையாது. ஓகே,
ஸோ அது வந்து ஹீரோயின் பண்ணுது. ஓகே, இந்த நவ் யூ சி மீ 2 யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க? கண்டிப்பா அது அந்த ஷார்ட்ஸ்லயாவது பார்த்துருப்பீங்க. ஒரு 5 பேர் வந்து ஒரு கார்டு வந்து செக்கிங்ல இருந்து கொண்டு போவாங்க. ஓகே, அந்த கார்டு வந்து போவோம், ஒரு பொண்ணுக்கு போவோம், ஒரு பையனுக்கு போவோம், பயங்கரமா சுத்தம். அது வந்து சுத்தி வரும். அந்த கார்டை வந்து சக்சஸ்ஃபுல்லா எப்படி அந்த பில்டிங் விட்டு வெளியே எடுத்துன்னு போனாங்க, அதுதான் வந்து ட்ரிக். ஓகே, ஸோ அதுல வந்து அந்த கார்ட் ட்ரிக்கெல்லாம் பார்க்கும்போது அதை வந்து டக்குன்னு பின்னாடி பெண்ட் பண்ணிக்குவானுங்க. ஓகே, பின்னாடி பெண்ட் பண்ணும் போது அது பின்னாடி இருக்கிறது பின்னாடில இருந்து பாக்குறவனுக்கு தெரியும், தவிர முன்னாடில இருந்து நம்மளுக்கு செக் பண்றவனுக்கு தெரியாது. ஓகே, என்னால இந்த மாதிரி ஒரு மேஜிக் ட்ரிக் எல்லாம் பண்ண முடியும், அந்த மாதிரி ஹீரோயின் வந்து சொல்றாங்க. ஓகே, ஸோ ஹீரோயின் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மெஜிஷியன் ஆகணும்னு நினைச்சிருக்காங்க. ஸோ மெஜிஷியன் ஆகிறதுக்காக ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காக தான் வந்து இப்படி சொல்றாங்க. ஓகே, ரியலி தட்ஸ் இம்ப்ரெசிவ். ஐ எம் இம்ப்ரெஸ்ட், தேங்க்யூ ஃபார் கம்மிங் டு மை மேஜிக் ஷோ டுடே. என்னது, வாட் டிட் யூ சே? The invitation I gave you yesterday isn't that who you are, why you are here? அந்த இன்விடேஷனுக்காக இல்லையா அப்போ நீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து யோசிக்கிறாங்க. யூ ஆர் ஆல்ரெடி அண்டர் மை மேஜிக் ஸ்பெல், தட்ஸ் வை யூ ஆர் ஹியர் ரைட் நவ். நீ ஆல்ரெடி வந்து என்னோட ஸ்பெல்ல இருக்க, அதனாலதான் இங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்ல, வாட் ஆர் யூ டாக்கிங் அபவுட்? ஐ எம் ஹியர் டு கெட் மை மணி பேக். யூ ரிமெம்பர் ரைட், எஸ்டர்டே யூ டுக் $10 from me. ஓ, அந்த $10க்காக தான் ஐ வாஸ் கோயிங் டு கிவ் இட் பேக் டு யூ ஹியர், அந்த மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து கொடுக்க போறான். பட் அந்த காசு வந்து டக்குன்னு மறைஞ்சிருது. சீரியஸ்லி, ஸ்டாப் ஜோக்கிங் அரவுண்ட். ஐ எம் சோ கார்னி. ஐ வில் ரிப்போர்ட் யூ டு த போலீஸ் இஃப் யூ கீப் திஸ் அப். டோன்ட் பிளே அரவுண்ட் வித் people's money. I can't afford to play around with money like you. பணத்தை வச்சு என்னால வந்து விளையாட முடியாது, இந்த மாதிரி ஜோக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. ப்ரோ என்ன ப்ரோ சத்தம்? ஹலோ, என்ன ப்ரோ சத்தம் அங்க? ஹலோ. ஸோ ஃபார் த ஆடியன்ஸ், ஸோ கொஞ்ச நேரம் இதை பாஸ் பண்ணி வைப்போம். ஓகே, வெயிட் அ செகண்ட். ஃபாஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இது பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ ஹீரோ வந்து தன்னோட கையில வச்சு அந்த நோட்டை வந்து மறைய வைக்கிறான். ஓகே, ஸோ அதனால ஹீரோயின் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, இந்த மணியை வச்செல்லாம் என்கிட்ட காமெடி பண்ணாது, இப்படியே பண்ணிட்டே இருந்தானாக்கா நான் வந்து போலீஸ்க்கு ரிப்போர்ட் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னால வந்து உங்களை மாதிரி இந்த பணத்தெல்லாம் வச்சு இந்த மாதிரி பிளே எல்லாம் பண்ண முடியாது, என்னால அஃபோர்டும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவன் வந்து கையில வச்சுக்கிட்டே ஒரு மேஜிக் ஸ்பெல் சொல்றான். அதான் வந்து அன்னாரா சுமன்னாரா அந்த மாதிரி சொன்னவனும் அந்த கையில இருந்த நோட் வந்து டபுளா மாறுது. ஓகே, ஓ சரி, அப்போ இதான் உனக்கு டபுளா தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, டோன்ட் டீச் மீ, யூ வை வுட் ஐ டேக் யுவர் மணி, ஜஸ்ட் கிவ் மீ பேக் வாட்ஸ் மைன். ஸோ ஹீரோயின் வந்து ரொம்பவே செல்ஃப் ரெஸ்பெக்டோட வாழ்றவங்க நினைக்கிறேன். என்னை வந்து கலாய்க்காதீங்க, உங்க காசெல்லாம் எனக்கு வேணாம், நீங்க வந்து உங்களோட காசை வந்து நீங்களே வச்சுக்கிட்டு என்னோட காசை வந்து திரும்ப எனக்கே கொடுங்க அந்த மாதிரி சொன்னவனும், தீஸ் ஆர் போத் யோர்ஸ், இது ரெண்டுமே வந்து உங்களுது தான், நான் வந்து என் மேஜிக் ஸ்பெல் யூஸ் பண்ணி அதை டபுள் பண்ணிட்டேன், ஸோ இது ரெண்டுமே வந்து உங்களுக்கு தான். Who is this guy? Is he actually crazy? உண்மையிலேயே பைத்தியக்காரனா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, பட் ஐ கேன் யூஸ் திஸ் மணி டு பை போத் ரைஸ் அண்ட் ஸ்டாக்கிங். பட் இந்த காசை வச்சு என்னால அதாவது என்னால சாப்பாடும் வாங்க முடியும், அட் த சேம் டைம் என்னால இந்த சாக்ஸையும் வாங்க முடியும் அந்த மாதிரி சொல்லிட்டு, ஓகே இந்த வாபஸ் எல்லாம் வாங்குறது இப்பதான் இதை நான் சுயமரியாதையோட வாழ்றதுன்னு சொன்னேன், அதுக்குள்ளேயே காசு எடுத்துட்டு போடுது. ஆக்சுவலி வந்து மெர்சல் படத்தோட கொஞ்சம் மேஜிக்கோட இதெல்லாம் இங்க வந்து சிங்க் ஆகுது. ஓகே, ஸோ மெர்சல்ல கூட அந்த இது வந்து எடுக்குவாங்க. ஓகே, காசு வந்து காப்பி பண்ணி அந்த காஃபி ஷாப் வந்து சீன் இருக்கும் ஒண்ணு. ஓகே, சரி, நோ டேக் பேக் இதா அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் ப்ரோ சுத்தி வாய்ஸ் கேக்குறியா? இல்ல ஏ ரூம்ல இருந்தா உங்க பக்கத்துல இருந்து என் வாய்ஸ் கேக்குது, என் வாய்ஸ் எனக்கு கேட்காது இல்ல. ஓகே,
ஐ எம் லீவிங் நவ், ஐ காட் கெட் அவுட் ஆஃப் ஹியர் பிஃபோர் ஹி சேஞ்சஸ் ஹிஸ் மைண்ட். அவனோட மைண்டை வந்து அவன் மாத்துறதுக்குள்ளயோ நான் வந்து சீக்கிரமா வந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். வாட்ஸ் இஸ் டீல், இஸ் இ ஜஸ்ட் அ ரிச் பம், முன்னா பணக்கார பையனா அந்த மாதிரி சொல்லிட்டு ஓடலான்னு பார்த்தா அது முன்னாடி போகும்போது தலையை வந்து முன்னாடி நிக்கிறான். ஓ மை காட், சின்ஸ் ஐ ஷோட் யூ அ ட்ரிக், கேன் ஐ ட்ரை சம்திங் எல்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு அவன் வந்து அவனோட கையை எடுக்கிறான். ஃபிளிங், வாட் த ஹெல், ஐ நியூ இட், ஹீஸ் எ வியர்டோ, வாட் டு ஐ டூ, ஷுட் ஐ ஸ்க்ரீம் அந்த மாதிரி சொல்லிட்டே இருக்க ஹீரோ வந்து அவங்களோட முடிய வந்து வெளுக்கிறாங்க. ப்ரோ உங்க பக்கத்துல இருந்து தான் ப்ரோ வாய்ஸ். ஹலோ, எனக்கு நோ சவுண்ட், நான் தனியா தான் இருக்கிறேன். கொச்சன்னு ஏதோ ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. வெளி தெரியல. சரி, வாட் எவர், நீங்க கேளுங்க. ஓகே, ஸோ ஹீரோ வந்து அவங்களோட முடிய வச்சு கொஞ்சம் கோவி விட அவங்களோட நெத்தி வந்து ஃபுல்லா தெரியுது. ஓகே, தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணு வந்து திரும்ப ஓட பார்த்துட்டு இருக்கும் போது ஹீரோயின் வந்து அங்கேயே நிக்கிறான். ஹவு பிரிட்டி, எவ்வளவு அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, your stockings are like little rain drops, இந்த உன்னோட சாக்ஸ்ல இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் வந்து ஏதோ வந்து டைப் ஆஃப் ரெயின் டிராப் மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்ல மேல இருந்து மழை துளிகள் வந்து விழுக ஆரம்பிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ இங்க வந்து அந்த டைப் ஆஃப் ரெயின் டிராப் மாதிரி தான் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. மேபி அந்த சீனுக்காக அப்படி போட்டிருக்கலாம். வாவ், ரைஸ், ஸோ யூ ஹேட் மணி சிஸ்டர், யா வி காட் ரைஸ், டிலிஷியஸ் ரைஸ், இட்ஸ் ரைஸ் அந்த மாதிரி அந்த தங்கச்சி வந்து கத்திட்டு இருக்கு. So, Mom, I ran into that magician again today. He showed me a trick. It turned all the holes in my stocking into raindrops. Okay, so இது வந்து ஒரிஜினலா நடந்திருக்கு. அந்த பொண்ணோட ஸ்டாக்கிங்ல இருக்கிறது வந்து அந்த சாக்ஸ்ல இருக்கிற ஓட்டைகள் எல்லாம் வந்து ஒரு ரெயின் டிராப்பா மாத்திருக்கான். ஓகே, அது வந்து அந்த டைப் ஆஃப் ஹாலுசினேஷனா மாத்திருக்கான். Was it impressive? Okay. No, it was pathetic. Raindrop stockings. அதோட எபிசோட் 2 முடியுது. எபிசோட் 3க்கு வருவோம். இன்னும் 4, 5, 6 சாப்பிட்டுட்டா. ஓகே, ஐ வில் பாஸ் இட். ஓகே, இருங்க, ஃபாஸ்ட். இதோட முடியுது. அண்ட் இதோட தேர்ட் சாப்டர்ல இருந்து நாங்க நாளைக்கு காலையில மேபி அப்லோட் பண்ணுவோம். ஸோ டியூ டு சம் ரீசன்ஸ், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்னைக்கு சாயங்காலமா ரெக்கார்ட் பண்ணி நாளைக்கு காலையில போஸ்ட் பண்ணிடுவோம். அண்ட் மறக்காம ஜெல்லி கிரியேட்டிவ் hub.xyz ஃபாலோ பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ, டாடா, பை பை, see you later.